ஹாய் என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பிளாக் பெப்பர்னு சொல்லப்படுற கருப்பு மிளகு பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. உணவை நன்கு ஜீரணிக்க உதவும், வயிற்று உப்புசம் மற்றும் வாய்வு தொல்லையை குறைக்கும், குளிர்காலத்தில் ஏற்படும் சளி, இருமல், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மிளகு ரசம் அல்லது மிளகு கலந்த பானங்கள் சிறந்த மருந்து. பல் சொத்தை, பல்வலி, ஈறு வீக்கம் மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்க மிளகுத்தூளை உப்புடன் சேர்த்து பல் துலக்கலாம். மிளகில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகின்றன. உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கவும் குளிர்காலத்தில் உடலை கதகதப்பாக வைத்திருக்க உதவுகிறது. ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மிளகு உப்பு சேர்த்து பல் துலக்குதல், மிளகு ரசம் மிளகு பொடி சேர்த்து உணவில் சேர்த்து கொள்ளுதல், தேனுடன் மிளகுத்தூள் கலந்து சாப்பிடுதல், அதாவது சளி இருமலுக்கு இது ரொம்ப நல்லது. சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. மிளகின் மருத்துவ குணங்களால் சிறிதளவு மிளகு உடலில் பல பெரிய பிரச்சனைகளை நீக்கும் என்பது இதனோட பொருள். அதனால் மிளகை நீங்கள் நல்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உணவில் சேர்த்துக்காங்க, பயன்படுத்துங்க, பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.